ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய பார்வையில் there is no gender, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. ஆண்டவர் அவர்களை தன்னுடைய சாயலில் உருவாக்கினார் அப்படின்னு தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களில் பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா பார்க்கிற காலத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். எவ்வளவுதான் பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவங்களை எல்லா நிலையிலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் இன்றைக்கும் பெண் பிள்ளை என்று சொன்னால் குழந்தையிலேயே கொன்று விடலாமா என்ற மனப்பக்குவம் தான் இருக்கிறது. ஆகவே இந்த சூழலில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய பார்வையில் பெண் பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் வணங்குகிற ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு அவர் எல்லோரையும் தன்னுடைய சாயல் உருவாக்கினவர். தன்னுடைய பார்வையில் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறவராகத்தான் இயேசு தன்னுடைய ஊழிய காலத்தில் நடந்திருக்கிறார். ஆகவே இந்த வேதம் ஆண் ஆதிக்கத்தை உடைய பார்வையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். ஆனால் வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், பெண்களை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். பெண்களை கொண்டே இஸ்ரவேல் மக்களை நடத்தி இருக்கிற அவர் தீர்க்கதரிசியாக நியாயாதிபதிகளாக அவர்களை வைத்து பயன்படுத்தியிருக்கிறார். இவைகளெல்லாம் வேதம் சொல்கிறார். ஆகவே இப்பொழுது சங்கீதக்காரன் 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரால் கிடைக்கப்படுகிற ஒரு பரிசு பிள்ளைகள். ஆகவே இந்த பிள்ளைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் இன்று வாசிக்கப்பட்ட வேத பகுதிகள் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெண் குழந்தையின் எதிர்காலம் படுகிறதா என்றால் உறுதிப்படுத்தப்படுகிறது. நாம் யாரும் பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் படிக்கக்கூடாது, யாரிடத்திலும் பேசக்கூடாது, இப்படிப்பட்ட நிலையெல்லாம் தாண்டி தான் கிறிஸ்துவ மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ அறியாதவர்கள் ஒருவேளை இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவர்கள் தவறினாலும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு வேதத்தில் பல உதாரணங்கள் இருக்கிறது. என்று வாசிக்கப்பட்ட வேத பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் ஒன்று என்று வாசிக்கப்பட்ட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. அதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் மக்கள் சீரிய படை தலைவர் மூலமாக, சீரிய ராஜ்யம் மூலமாக அவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். சில காலங்களில் பாபிலோனுக்கு அடிமையாக இருப்பார்கள். இப்பொழுது சீரியாவுக்கு அடிமைகளாக அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பெண் தான் நாகமான் என்ற ஒரு படைத்தலைவனுடைய இல்லத்தில் பணிபெருக செய்கிறவளாக இருக்கிறார். அவளை குறித்ததான ஒரு செய்தி இங்கு நமக்கு வாசிக்க நாம் கேட்டோம். அதில் ஒன்று நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, யூத பிள்ளைகள் ஆண்டவரை சிறு பிராயத்திலிருந்தே படிப்பிக்கப்படுகிறவர்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்டெடுத்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். சிறு பிராயத்திலிருந்தே இந்த பிள்ளைகளுக்கு நற்செய்தி, இந்த விடுதலையின் செய்தி, ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவர் உங்களை மீட்கிறவர், உங்களை தப்புவிக்கிறவர், அவர் வழி நடத்துகிறவர் என்பதை அந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சிறு பிராயத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி பழகணும். அதை கைகளில் கட்டி விடுங்க. எப்போதெல்லாம் அந்த கையில் பார்க்கிறார்களோ அந்த அடையாளத்தை, அப்பொழுது நாம் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், நமக்கு ஒரு யெகோவா உண்டு, நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு என்பதை அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே அதை பழகி கொண்டார்கள். பழகுகிறவர்கள், படிப்பிக்கின்றவர்கள்.
என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த காலை வேளையில இந்த தியானத்துல நாம் கலந்து கொள்கிற பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மீட்பின் செய்தியை சொல்லுகிறோமா? ரட்சிப்பின் செய்தியை சொல்லுகிறோமா? நம்முடைய அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறோமா? அநேக நேரங்களில் நாம் செய்கிற தவறுகள் என்ன? இந்த கஷ்டம் என்னோட போயிட்டோம், என்னுடைய வறுமை என்னோடவே போயிட்டோம், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், இப்படிதான் நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கத்தில் பல இடர்பாடுகள் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நாம் எங்க இருந்தோம், எவ்வளவு சிரமத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, எதிர்ப்புகளின் மத்தியில இந்த கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டோம் என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். நான் சிறு வயதுல என்னுடைய தகப்பனார் பல சிரமங்களை பட்டார் என்று அவர் சொல்லுவார். ஏனென்றால் வெள்ளூர்ல கிறிஸ்தவர்களுக்கு என்றால் வீடு கிடைக்காது, வாடகை வீடுகளும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்களாக இங்கே இல்லைப்பான்னு சொல்லிடும். அப்படிப்பட்ட வேலூரில் தான் இன்று நாம் எல்லாம் சௌகரியமாக வாழ்ந்துக்கிறோம். வெள்ளூரில் கிறிஸ்தவர்கள் மதிக்கப்படாத ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஐடாஸ்கர் அம்மா வந்த பிறகு, அவர்கள் மூலமாக இந்த சிஎம்சி மருத்துவமனை வந்த பிறகு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போலீஸ் பள்ளி, போலீஸ் ஹைஸ்கூல், போலீஸ் கல்லூரி வந்த பிறகு, இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாய் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு ஒரு மதிப்பை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால ஓரளவுக்கு இந்த வெள்ளூரில் நாம் ஈக்குவலாக எல்லோரோடும் சேர்ந்து வாழ்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்னும் கிராம பகுதிகளில் இன்னும் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். அதனால நாம் இப்போ சௌரியமா இருக்கிறோம், நம்ம எந்த கஷ்டம் இல்லைன்னு சொல்றதுனாலேயே நம்முடைய கடந்த காலத்தை மறந்துவிடக் கூடாது. அதை ஒவ்வொரு இஸ்ரவேலரும் யூத மக்களும் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். காலங்கள் தலைமுறைகள் உருண்டோடினாலும் நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. நாம் பஸ்காவை அனுசரிக்கிறவர்கள். நமக்காக ஆண்டவராகி தேவன் விடுதலையாக்கி கொடுத்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய பயணத்துல ஆண்டவர் எனக்கு துணையாளராக இருந்தார். இவைகள் எல்லாம் சொல்லி சொல்லி அவர்களை வளர்த்தெடுத்தவர்கள். அதற்கு போதகர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நியாயாதிபதிகள் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்துல தான் இந்த சீரியா தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வந்திருக்கிற இந்த பெண் அந்த வீட்டினுடைய கண்ணீரை பார்க்கிறார், துயரத்தை பார்க்கிறார். உடனே அவளுக்குள்ள ஒரு எண்ணம், அந்த உந்துதல் என்ன? சிறு பிராயத்திலிருந்து அவளுக்கு அவர் பெற்றோர், அவருடைய யூத மக்கள் மத்தியில் இருந்து ஒரு எழுப்புதல், ஒரு எழுச்சி என்ன? கண்ணீரை துடைக்கிறவர், விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர், சுகமளிக்கிறவர் யெகோவா தேவ ஜீவனுள்ள தேவன் என்பதை அவள் உணர்ந்திருந்தார். இப்பொழுது நாகமானுடைய இல்லத்தில் பணிப்பெண்ணாக இருக்கிற இந்த பெண் அவருடைய எஜமானியிடம் சொல்லுகிறாள், எங்க தேசத்துல தேவ மனுஷன் இருக்கிறார், அவர் இடத்துல போனா எஜமானனுடைய வியாதி சுகமாகும். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! இது எதேச்சையாக வருவதில்லை, குழந்தை பிராயத்திலிருந்து அவர்களுக்கு படிப்பித்தது. என் அன்பு சகோதரனே சகோதரி, நாம கூட நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ ஐக்கியத்தில் உறவுகளில் வளர்க்கணும், இந்த பண்புல வளர்க்கணும், இந்த பக்தி வைராக்கியத்தை ஊட்டணும். இப்படிதான் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவ இருக்கிற நாம கீழ்ப்படியணும், பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும், சுத்திகரிக்கப்பட்டவர்களா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கணும், வழிபாடுகளை தவறக்கூடாது, வழிபாடுகளின் நேரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்வதில் முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்முடைய காணிக்கைகள் நம்முடைய வருமானத்தில் தசமபாகங்கள் எடுத்து ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும். இவைகளெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. அடுத்த தலைமுறையாவது அவர்கள் தெய்வ பக்தியில தொடர்ந்து வரணும். இப்போது இருக்கிற சூழ்நிலையில பல நிலைகளில தெய்வ தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் பெருகிறது, கிறிஸ்தவ மார்க்கத்திலும் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறார். எப்படி வேத வாசிக்கணும் தெரியல, எப்படி ஜெபிக்கணும் தெரியல, எப்படி வழிபடணும் தெரியல, எப்படி ஆராதிக்கணும் தெரியல. அவர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடந்து இன்று சமாதான குலைச்சலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த எதிர்ப்புகள் கிறிஸ்துவலாதவரிடத்திலிருந்து வருவது குறைந்து போச்சு. கிறிஸ்துவத்திலிருந்தே கிறிஸ்துவர்களுக்கு வருகிற பிரச்சனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஊழியர்களுக்கு விரோதமாய் ஊழியர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார், மூப்பர்கள் விரோதமாய் மூப்பர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார், விசுவாசிகளுக்கு விரோதமாய் விசுவாசிகள் எழுப்புகிறார்கள். காரணம், தெய்வ பக்தியில நாம் நடத்தப்படலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தியை சொல்லி பழகும்.
இந்த சீரிய தேசத்தில் அடிமையாய் போன இந்த பெண் சிறு பிராயத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியம், நாங்கள் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் விடுதலையின் நாயகன், மீட்பின் தேவன், அந்த ரட்சகர். என் அன்பு சகோதரி சகோதரர், பல நிலைகளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சாட்சியில வைத்திருக்கிறார். நீங்கள் படித்தது ஒரு ஆசீர்வாதம், வேலை செய்கிறது ஒரு ஆசீர்வாதம், இப்போ வாழ்கிற ஒரு வாழ்வு ஒரு சாட்சியின் வாழ்வு. நீங்கள் எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் மேலாய் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துங்க, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நினைவுபடுத்துங்க. தொடர்ந்து நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒரு பெண்ணை குறித்ததான ஒரு சம்பவம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ரோமர்கள் மிக தீவிரமாக இயேசுவை தூஷிக்கணும், இயேசுவை அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி கட்டளைகளை பிறப்பித்து பல நிலைகளில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிற காலம். பல நிலைகளில் மக்களை கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். அதுல உச்சகட்டமாக யாக்கோபு என்ற ஒரு சீஷனை பிடித்து சிறை சேதம் பண்ணான். ஊரில் ஒரே மகிழ்ச்சி, ஆரவாரம், கொண்டாட்டம். இதை பார்த்தார், எல்லாரும் மகிழ்கிறார்கள், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னும் யாருக்கிறா பாருங்க, பேதுரு இருந்தான். பேதுரு தான் முக்கியமானவன். அவன் எழுதி எல்லா இடத்துலையும் பேசுறான், எல்லா இடத்துலையும் அவன் சாட்சியா நிற்கிறான். அவனை புருஷன் வந்து போடுன்னு சொல்லி பிடிச்சின்னு வந்துட்டான். பிடிச்சிட்டு வந்த பிறகு அங்கே இருந்த மூப்பர்கள் சொன்னாங்க, இது பண்டிகை காலம், இந்த பண்டிகை முடிந்த பிறகு அதுக்கப்புறமா அவனை விசாரிக்கலாம், அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று சொன்னாங்க. அதனால 4 காவல் வைத்திருக்கிற சிறைச்சாலையில பேதுருவை அவர்கள் சிறை வைத்தார்கள். ஜனங்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. ஆனால் கிறிஸ்துவை அறிந்த ஆதி அப்போது திருச்சபை மக்களுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு ஒரு கலக்கம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிதாக இப்பொழுதுதான் வந்துருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய வழிகாட்டிகள், நம்முடைய முன்னோர்கள், மூப்பர்கள் எல்லாம் இப்படி ஒருவராய் துன்புறுத்தப்பட்டு கொன்று போடுகிறார்களே என்ற ஒரு அச்சம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் மார்க்கு என்ற ஒரு இல்லத்துல எல்லோரும் சேர்ந்து யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய தலைமையில மார்க்குடைய இல்லத்துல இரவு முழுவதும் செபிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர்கள் எல்லாம் கூடி செபிக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்துட்டோம், உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் நீ மனுஷனாய் வந்தவர், நீ மனுகுலத்தை மீட்பதற்காக உண்மையை ஜீவபலியாய் கொடுத்தவர், நீ மரித்து உயிர்த்தெழுந்த தேவன். இப்போது நாங்கள் உண்மை பின்பற்றுகிறோம். ஆனால் நீங்க ஆளுகை செய்கிறவர்கள் துன்புறுத்துகிறார்கள். ஆளுகை செய்கிறவர்கள் எங்களை கொன்று போடும்படி தீவிரமாக எழுப்பி இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கலங்கி அந்த இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. பண்டிகை நாள் முடிந்து அடுத்த நாள் பேதுருவை கொன்று போடலாம் என்று நினைத்து காலை வேளையில் சிறைச்சாலைக்கு 70 போர் செலவுகள் அனுப்பினா சிறைச்சாலை திறந்து கிடக்கு. சிறைச்சாலையில் 4 காவலில் இருக்கிறவங்களாம் அப்படியே கலகத்தில் நின்றுக்கிறான். 4 காவல், 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு, 4, எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா கதவும் கந்துக்குது. உள்ள சிறை இருக்கிற சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிற பேதுருவுக்கான அப்படி ஒரு கலக்கம் அரசாங்கத்துக்குள்ள வந்துடுது, ஆளுகை செய்கிறவர்களுக்கு வந்துடுச்சு. ஏனென்றால் ஜெபம், அவர்கள் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. ஆண்டவராகிய தேவன் எப்பொழுது தீர்ப்பு சொல்லி கொண்டு போட வேண்டும் என்ற நாள் வருவதற்கு முந்தின இரவு தேவதூதனை அனுப்பி சிறைச்சாலையில இருக்கிற பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டார். இரவு முழுவதும் அவன் பயணித்து இப்போது மார்க்கினுடைய வீட்டிற்கு வந்துட்டார். வீட்டின் கதவை தட்டுகிறார். வீட்டில் எல்லாம் ஆரவாரத்தோடு துதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய மூப்பர், எங்களுடைய சீஷர், உம்முடைய பிரதான சீஷன் பேதுரு உயிரோடு காக்கப்பட வேண்டும். அவனை எப்படியாவது காப்பாற்றணும். நாங்கள் தொடர்ந்து இந்த விசுவாசத்துல நம்பிக்கையில இருக்கணும்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் மக்கள்.
ஆண்டவராகிய தேவன் விடுதலையில் அவருடைய செயல்பாடை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுது வீட்டின் வாசல்ல நின்று கதவை தட்டினால் அந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் அச்சம். ரோமன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இந்த வீட்டில் ஆரவாரம் துதிக்கிற ஜெபிக்கிற சத்தம் கேட்டுட்டோம், யாராவது சொல்லியிருப்பாங்களோ, அதுவேளை கதவை தந்தா கொண்டு போடுவாங்கன்ற ஒரு அச்சத்தில் உள்ள இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரோதை என்ற பெண் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தில் வாசித்தால் அந்த பேதுருடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்து கதவினுடைய துவாரத்தில் பார்த்து அவருடைய சத்தத்தை உணர்ந்து உள்ள போய் சொல்லுகிறார், பேதுரு வந்திருக்கிறார். யாரெல்லாம் நம்பல, என்னம்மா பிதற்றுகிறாய், பைத்தியமா உனக்கு புத்தி சேர்ந்து என்ன கெட்டு போச்சா? 4 அடுக்கு காவலில் சிறைச்சாலையில் இருக்கிறான் பேதுரு, வாசலில் இருக்கிறான்னு சொல்றீங்க. இப்படி எல்லாம் சந்தேகத்தோடு இருக்கானால் உறுதியாக ரோதை என்ற பெண், இந்த சிறு பெண் சொல்கிறார், வாசல்ல கதவை தட்டுகிறது பேதுரு. இந்த சிறு பிராயத்தில் அந்த பெண்ணுக்கு அவள் சீஷனுடைய சத்தம், சீஷனுடைய உணர்வுகள் அவள் புரிந்து கொள்ள முடிகிறது, உணர முடிகிறது. அப்படியானால் இந்த சிறு பிராயத்திலே அவர்கள் தெய்வ பக்தியில அந்த உணர்வுகளில் வளர்க்கப்பட்டார், பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். அப்படி வளர்த்தெடுக்கப்படுகிறதுனாலதான் கிறிஸ்துவ மார்க்கம் இன்றைக்கு 2020 வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது வேலூர் பேராயும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று பல நிலைகளில் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாமும் மற்றவர்களை காட்டிலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நாளும் ஆண்டவருடைய இந்த கிரியைகளை மறந்து விடாத முடிக்க அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு இந்த காலவர்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க, வேத வசனங்களை சொல்லித்தாங்க, தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கான வழிகாட்டுதலை சொல்லித்தாங்க. ஆக வழிபாடுகளில் கலந்து கொண்டு ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க, வழிபாடுகளில் கலந்து கொண்டு ஆண்டவரை மையப்படுத்துகின்ற காரியங்களை சொல்லித்தாங்க. ரோதைக்கு அப்படி சொல்லினதுனால்தான் கதவுக்கு வெளியே கதவை தட்டி கொண்டிருக்கிற பேதுருவை இனம் கண்டு கொண்டார். அவள் முதலாவது ஒரு விடுதலையின் பயணத்தை ஆண்டவர் இன்றும் செய்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவை விடுவித்து இப்போது நம்முடைய வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி, இந்த நற்செய்தியை அறிவிக்கிறவராக இந்த சிறு பெண்ணை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் வழியில நடத்துவோம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளையும் அடுத்த தலைமுறைக்கு நற்செய்தியாளர்களாக, நற்பண்பாளர்களாக, ஆண்டவரை மையப்படுத்துகின்ற சபைகளை கட்டி எழுப்புகின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதியில் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்கள் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும், தொடர்ந்து 34ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் முடியும் மட்டும் வாசித்தால், யவீரனுடைய ஜெபாலய தலைவனுடைய மகள் சுகவீனமாயிருக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு உடனே நான் வர வேண்டுகிறேன், வந்து அவளை தொட்டு சுகமாக்குறேன் என்று சொன்னார். இவன் ஜெபாலய தலைவர். இயேசு புரட்சியாளர். இயேசுவை நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளை கெடுக்க வந்தவர் என்று சொல்லுகிற கூட்ட மக்கள் தேவாலயத்தில் இருக்கிறார். பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரர்கள், இவர்களுக்கும் இயேசுவுக்கும் நாட்களில் ஒப்புரவில்லை. ஏனென்றால் தேவாலயத்தில் முரண்பாடான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தட்டி அதை உணர்த்தி கொண்டிருக்கிறார், அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார் இயேசு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஜெபஆலய தலைவன் இயேசுவுடைய பாதத்தில் விழுந்து, என் மகன் சுகவீனமாயிருக்கிறார், அவளை சுகமாக்க நீங்க வந்து அவளை தொட்டு ஜபிக்கணும், அவளை சுகமாக்க வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் இயேசு உடனே அந்த ஜெபஆலய தலைவனோடு வா, வீட்டுக்கு போகலாம், நான் வந்து ஜபிக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு ஒப்புரவாகுதலை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு புரட்சி. இப்போ ஜெபஆலய தலைவரோடு இணைந்து அவருடைய வீட்டுக்கு போகிறார்.
என் அன்பு சகோதரனே சகோதரி, பல முரண்பாடான கருத்துக்கள் நமக்குள்ளே இருக்கதான் செய்கிறது. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுக்கு, திருச்சபையில் விசுவாசிகளுக்கு, பல இந்த சமூகத்தில் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டுடைய நாமம் தெரிவிக்கப்பட்டு நாம் ஒப்புரவாகிறதுக்கு முதன்மையாக இருக்கிறோமா? மன்னிக்கிறதுக்கு முதன்மையாக இருக்கிறோமா? ஜெப ஆலய தலைவன் இயேசுவை வெறுக்கிற ஒரு கூட்டத்தின் தலைவன். ஆனால் அவன் இயேசுவை அழைக்கிற பொழுது இயேசு மறுபடியும் எதுவும் சொல்ல, உடனே புறப்பட்டு வா போலாம் அப்படின்னு சொன்னார். போகிற வழியில வீட்டில இருந்து ஆள் வந்துட்டாங்க. இயேசுவை தொந்தரவு பண்ணாதீங்க, உன் மகள் மரித்து போனாள் என்று சொன்னார். இயேசு காதல விழுந்துச்சு. 36ஆம் வசனம் சொல்லுது, அவர் சொன்ன வார்த்தை அவர் காதல விழுந்த உடனே இந்த ஜபால தலைவனை பார்த்து சொல்ல, பாப்பா இவனை கவலைப்படாது, உன் மக பழிச்சு விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏதோ கூப்பிட்டா போய் ஏதோ வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடலாம், அப்படி போகல. இயேசு அவன் மீது அன்பு செலுத்தினார். தாம் ஒரு மீட்பர், ஒரு மேசியா. நியாயப்பிரமாண மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்வது போல, நியாயப்பிரமாணத்தை கற்பனையிலும் அழிக்கிறதுக்கு இல்லை, நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஜெபால தலைவனுடைய நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிறார். நீ ஒன்றும் கவலைப்படாத, அறுதிப்படுத்துகிற தேவன், தேற்று கண்ட ஒரு தேவன். உன் மகளை குறித்து கவலைப்படாத. ஒருவேளை உலகத்துக்கு அவள் மரித்து போயிருக்கலாம், நீ கவலைப்படாத. என் அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு உலகத்தின் பார்வையில நாம சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், வாழ்வை இல்லைன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். வயது கூடி போச்சு, இதுக்கு மேல நல்லது நடக்க போறது இல்லை, இனி எனக்கு வேலை கிடைக்க போறது இல்லை, இனி என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறது, எல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது, இங்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரடியாகவே இருக்கிறது என்ற ஒரு நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். வீட்டில் ஒரு பெண் பிள்ளை வியாதியா இருந்தால், மரித்து போனால், அவ்வளவுதான் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாலும் இயேசு ஜெபாலய தலைவனை தொட்டு அவனை ஆறுதப்படுத்துகிறார், தேற்றுகிறார், அவன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். நம்பிக்கையோடு வாழ்வு உண்டு. உன் மகளை நித்திரியா தரப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவரை ஜெபம் பண்ணலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை தான் இந்த கால வேளையில் நமக்கு கொடுக்கிறார். எல்லா பயிற்சி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கை வைக்கிறார். ஏசியாத்துல சொல்வாரு, ஈசாயின் அடிமரத்துல ஒரு துளிர், அடிமரம்னாவா அது காஞ்சி போச்சுன்னா அர்த்தம். மேல கலை வந்து குருத்துல ஒட்டி போச்சுன்னா துருத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ அடியை வெட்டிட்டுறாங்க, அடிமரம் வெட்டப்பட்டது, அதுல ஒரு துளிர் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்து. அந்த நம்பிக்கையை தான் இயேசு ஜெபாலய தலைவர் சொல்றார். அந்த வீட்டில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் எதிரடியாவே இருக்கிறதா. வீட்டில் ஒரே சந்தடியா இருக்கிறது, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. பிள்ளை அழுது செத்து போச்சு. அதான் இயேசு சொல்றார், நித்திரையா இருக்கிறான்னா எல்லாம் சிரிச்சிருப்பான், பரிகாசம் பண்ணிருப்பாங்க. உடனே எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு அவன் கூட போன சீஷர்களோடு பெற்றோர் அழைத்து அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து தலித்தா பூமி என்று சொன்னார். சிறு பெண்ல எழுந்துரு என்று சொன்னார். உடனே எழுந்தாள் என்று பார்த்தார். அவளுக்கு 12 வயதா இருந்தது. அவளுக்கு ஆதாரம் கொடுங்க. அவள் வளர்ற வயசு, அவள் ஓடி விளையாடுகிற வயசு, அவள் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு வயசு, நல்ல ஒரு வாலிப வயது. அந்த வயதில் இருக்கிற அவளை சிறு பிள்ளை எழுதுன்னு சொல்லி அவர் பெற்றோருக்கு சொன்னாரு, அவளுக்கு உணவு கொடுங்க. என் அன்பு சகோதரனே சகோதரி, எல்லாம் தவிர்த்து போயிடுச்சு, எல்லாம் முடிந்து போதும். மறுபடியும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், நம்பிக்கை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாம் கைவிட்டு போச்சு, எதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு நினைக்காது. ஆண்டவர் வழி அமைச்சிருப்பார், ஆண்டவர் வழிகாட்டுகிறார். ஏற்ற போல அவர் ஆலோசனை தருகிறவர், ஏற்ற காலங்களில் அவர் உங்களை உயர்த்துகிறவர், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த பிள்ளை ஜெபாலய தலைவனுடைய இல்லத்துல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தவர். எல்லாம் போச்சுன்னு நினைச்ச அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி வீட்டில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இல்லத்துல, நம்முடைய படிப்புல, நம்முடைய வேலையில, நம்முடைய எதிர்காலங்களில் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே. காலை தியான வேலையில் வழிபாட்டில் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கவும் அனுதினமும் எங்கள் விசுவாசம் உறுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்துள்ளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய என்னுடைய வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பச சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாரும் நின்றவர் நாமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 219வது கீர்த்தனை, நித்த முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி என்ற பாடலில் 1ஆம் சரணம், 3ஆம் சரணம், 6ஆம் சரணத்தை சேர்ந்து பாடலாம். நித்த முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி, நித்த முயல் மனமே அர்த்தனேசுவினில் பக்தியாயமர்ந்து, அர்த்தனேசுவினில் பக்தியாயமர்ந்து சத்திய வேதத்தால் நித்தம் உன்னை போற்றி, நித்த முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி, நித்த முயல் மனமே. தேவன் தன் பிள்ளைகள் யாவரையும் நேசி, தேவன் தன் பிள்ளைகள் யாவரையும் நேசி, ஆவலாயேலியோர் கண்பாலுதவிசி, நித்த முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி, நித்த முயல் மனமே. மேவும் அன்பினுக்குள் தேவாவை நடத்த, மேவும் அன்பினுக்குள் தேவாவை நடத்த, மேலான வாழ்வுக்கு தக்கவனாகுவார், நித்த முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரணி, நித்த முயல் மனமே. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம் வழிபாட்டில் நீர் எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து பாடும் உடைய வார்த்தையை தியானிக்கும் நீர் பேசின உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கரங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இருக்கிற இடங்களில் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தாங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், மன நிறைவை தொடர்ந்து நீ தந்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த கொரோனா 19 பாதிப்பு 2வது அலையாக ஆண்டவரே உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல கேட்கிறோம், பார்க்கிறோம். தொடர்ந்து மக்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் கூட ஆண்டவரே இந்த பாதிப்பு பெருகி கொண்டே இருக்கிறது. உலகம் முழுவதும் மக்கள் இந்த அச்சத்தில் இருக்கிறாங்க சுவாமி. மனதரங்குவீராக தேவ பிரசன்னம் இந்த உலக மேலே கடந்து வரட்டும். இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவை நீங்க தாங்க சுவாமி. இந்த கொள்ளை நோய் பரவாதபடிக்கு தேவ மகிமை இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். எங்கள் இந்த நாட்களில் வைரஸ் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை துரிதமாய் தாங்க, தப்பித்துக் கொள்ளும்படியான பலன் தாங்க. நோய் எதிர்ப்பு சக்திகள் சரீரங்கள் உருவாக்கும்படியான
தண்ணீரை, உணவுகளை ஆசீர்வதிக்கும் ரத்தமாக மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை உண்மை மயப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடு. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வளர்த்து ஞானத்தை தாங்க. வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணி வளர்த்து தாங்க. ஒவ்வொரு சகோதரிகளுடைய கரங்களும் போடணும். வயது மூத்த சகோதரிகளுடைய கரங்களை தாழ்த்துறாங்க. ஒரு நாள் சோர்ந்து போகாத படிக்க நல்ல சுகத்தை, ஆரோக்கிய, சமாதானத்தை தந்திட வேண்டும் என்று சொல்லுகிறேன். பிறந்த நாள், திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். அருமையான உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக சொல்லுகிறேன். அவருடைய ஒவ்வொருவருடைய செபத்திற்கும் ஒரு செவிகள் திறந்திருக்கட்டும். இனி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தில் வளர உதவி செய்யுங்க. பெண் பிள்ளைகளுக்கான எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கை ஆண்டவரே உண்டு என்ற ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. பெற்றோர்களாய், குடும்பத்தின் பெரியோர்களாய், திருச்சபை மூப்பர்களாய் நாங்கள் அடுத்த தலைமுறை ஆண்டவரை உமக்கு நேராய் நடத்த உண்மையிலே ஆண்டவரை இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த, சிறப்பாக பெண் பிள்ளைகளை ஆண்டவரை ஊக்கப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக சொல்லுங்கள். எங்கள் பிள்ளைகள் படிப்பில் முதன்மையாக இருக்கட்டும். படித்ததற்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை நீ பிள்ளைகள் தாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மனமணி உண்டாகாதபடிக்கு மகிழ்ச்சியும் பெருமை தெளிதருகின்ற பிள்ளைகளாய் வளர ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வழிபாடு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக மக்கள் ஸ்தோத்திரம். மறுபடியும் ஆண்டவரே, வருகிற வாரத்தில் உம்மை தொழுது கொள்கிற நாட்களில் நாங்கள் ஒருவர் சந்தித்துக் கொள்ள மாட்டோம். ஆலய வழிபாடுகள் திறந்து ஆண்டவரே, ஆலயங்கள் திறக்கப்பட்டு வழிபாடுகள் குடும்பமாக நாங்கள் ஒருமித்து தொழுது கொள்ள மாட்டோம். உங்களுடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி பராமரித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியோடு ஐக்கியமும் வழி நடத்தும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் பிரயாசங்களோடும் என்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.